டிப்ரெஷன் வந்து குறுகிய காலகட்டத்தில் தீவிரமாக வர ஒரு மனநல நோய். ஹை ஃபங்க்ஷனிங் டிப்ரெஷன் நம்ம சொன்னோன்னா இந்த டெக்னிக்கல் டைம் வந்து டிஸ்தைமியா, ரைட்? ஸோ டிஸ்தைமியா வந்து ஒரு நீண்ட காலகட்டத்துக்கு, ஸோ 2 வருஷம் இல்லைன்னா அதுக்கு மேலான காலகட்டத்துக்கு நீடிச்சு வர ஒரு நோய். ஸோ ஹை ஃபங்க்ஷனிங் டிப்ரெஷன்னா எல்லா விஷயத்துலையும் அவங்க சாதிப்பாங்க, நல்லா செய்வாங்க, ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, வீட்டில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி. ஆனால் அது ஒரு பிரச்சனையாக தெரியாது. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வுகள், வெளியிலேருந்து யாருக்குமே புரியாது. அவங்க தான் எல்லா வாழ்க்கையின் எல்லா அங்கத்துலேயும் சிறப்பாக இருக்காங்களே, அப்போ எப்படி இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வருது, ஒரு எம்டினஸ் வருது அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். என்னென்னா அவங்க எல்லா விஷயத்தையும் செய்யும்போது அதில் ஈடுபாடோடு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கும் மனசில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அதாவது சைல்ட்ஹுட்லேயோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்பின் அடிப்படையில் அவங்களுடைய அந்த உள்ள ஒரு இமோஷன்ஸ், அதுக்கு ஏதோ ஒரு லேக்கிங் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை இடத்துலையும் சரி, அவங்களுடைய கொலீக்ஸ் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க எல்லா கொலீக்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, அவங்க வேலையிலையும் கரெக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் சரியாக செய்கிற மாலதிக்கு அவங்களுக்கு ஒரு தனிமையான உணர்வு நிறையவே இருக்கும். இந்த விஷயம் எல்லாம் ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஒரு கடுமையாக செய்யணும், செஞ்சால் எல்லாமே சுமூகமாக போகும்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்காங்க மைண்டில். ஆனால் அவங்களுடைய மனசு ரொம்ப தனிமையோடும் வெறும்னு இருக்கும். இதோட அறிகுறிகள் வந்து மனச்சோர்வு, கவனக்குறைவு, முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம், தாழ்வான மனப்பான்மை, அதெல்லாம் அறிகுறிகள். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது, படிப்பில் சிறப்பாக இருக்காங்க, வேலையில் சிறப்பாக இருக்காங்க. எப்படி பாதிப்பு வருது, எப்படி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அவங்க இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஆனால் மற்ற மாணவர்கள்ட்ட பழகுறது அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்வாங்க, நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் மேபி அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஐக்யூ வந்து அவங்களுக்கு ஹையாக இருக்கும், ஈக்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ அந்த இமோஷனல் கனெக்ஷன் வித் எனிபடி, அது கணவராக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய கலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை சக மாணவர்களாக இருக்கட்டும், அந்த ஈக்யூ கனெக்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு குறுகிய காலகட்டத்தில் இன்னும் அந்த தீவிரமாக பாதிப்போடு வரக்கூடிய ஒரு நோய். ஃபார் எக்ஸாம்பிள், சமையல் அறையில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தோன்னா திடீர்னு தொலைபேசி ஒழிச்சிச்சின்னா நம்ம போய் அதை எடுத்துகிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ இந்த சமையல் அறையில் எது செய்கிறோன்னு நம்ம மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது டிப்ரெஷன்னா நம்ம சொல்லும்போது ஒருத்தர்னால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, பெட்லேருந்து எழும்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இதுக்கு நேர்மாறாக தான் ஹை ஃபங்க்ஷனிங் டிப்ரெஷன். அவங்களால எல்லாமே செய்ய முடியும், அதுவும் சூப்பராக செய்வாங்க எல்லா விஷயத்துலையும். ஆனால் ஒரு நிறைவு இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்வாங்க அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்களை வச்சு அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரோ இல்லை ஒரு பவுண்டரியோ அவங்க உருவாக்கிடுவாங்க. உருவாக்கின பிறகு மக்கள்கிட்ட பழகக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவாங்க. மற்றவங்க கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, பழகிறதுக்கு யோசிப்பாங்க. அந்த இமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனாலேயே கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. ஸோ டிஸ்தைமியா இருக்கிறவங்க அவங்களோட உடல் பராமரிப்பு, குடிக்கிறது, பேசிக் ஹைஜீன் பார்க்குறது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களால செய்ய முடியுது. வேலைக்கு நேரத்தோடு போகிறது, சராசரி ஆள் மாதிரி செய்கிறதுனால மற்றவங்க பார்க்குறப்போ பிரச்சனை இல்லாமல் செய்கிறாங்கன்னு இந்த யோசனை தோணும். ஸோ அதனாலே இந்த டிஸ்தைமியா இந்த நோயை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.